இந்த வழக்குகள்லாம் எதை சார்ந்து நடந்துச்சு அப்படின்னா, இடத்த பிரிக்கிறதுல தான் வழக்கு நடந்துச்சு. இந்த இடம் யாருக்கு? சிக்கந்தர் தர்காவுக்கா? இந்த இடம் கோவில் இடமா? அப்படின்னு இடத்த பிரிக்கிறதுக்கான வழக்குகள் தான் ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. 2026 தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ காலூன்றணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா இந்த மதத்தை வைத்து கலவரம் செய்யறது. அப்படி வச்சுதான் பல மாநிலங்கள்லயும் அவங்க கலவரத்தை உண்டு பண்ணி அதே அரசியல இங்கேயும் பண்ணா நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சதி வேலை தான் இந்த வேலை. அந்த சிக்கந்தர் தர்காவினுடைய அந்த இஸ்லாமியர்களுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. கோவில் நிர்வாகத்துக்கும் விருப்பம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் விருப்பம் கிடையாது. திண்டுக்கல்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குனது, எங்கெல்லாம் மக்கள் ஒற்றுமையா இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்கள எப்படிடா பிரிச்சு நம்ம ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற வேலையை தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வழக்குக்கு வருவோம். இந்த வழக்குலையுமே ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த ஒரு விசாரணையுமே பெருசா எடுக்காம இருதரப்பு வாதங்களையுமே கேட்காம நீங்க போய் விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லி மனுதாரரையே விளக்கேத்துறதுக்கு அனுப்பிச்சிடுறாரு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்குல தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவில் இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. முதல்ல அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி உத்தரவு பிறப்பித்திருந்த தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறத திரும்பவும் உறுதி செஞ்சிருக்காங்க. தொல்லியல் துறையினுடைய பாதுகாப்போடு கோவில் நிர்வாகம் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்னைக்கும் அங்க போய் தீபம் ஏற்றலாம். ஆனா பொதுமக்களுக்கு அங்க அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறத பல வழக்கறிஞர்களும் சரி, அரசியல் சட்டம் தெரிந்தவர்களும் சரி, சட்ட வல்லுநர்களும் சரி, இது ஒரு செல்லாத தீர்ப்பு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது சட்டத்துக்கு புறமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாடு அரசு மற்றும் அறநிலையத்துறை சார்பாக மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி பேட்டி அளிச்சிருந்தாரு. இப்போதைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஆரம்ப காலத்துல இருந்து இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றக்கூடிய விவகாரம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, யாரெல்லாம் இதுல தலையிடுறாங்க, முன்வைக்கிறாங்க இந்த பிரச்சனைய அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது கோவில் நிர்வாகத்தினுடைய ஆசையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆசையோ கிடையாது. தொடர்ந்து பல ஆண்டுகளா இப்படி ஒரு வழக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. பல ஆண்டுகளானா கிட்டத்தட்ட 100-200 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே எப்ப இந்த பதிவுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்பையில இருந்தே இப்படி ஒரு பழக்கமே கிடையாது. எப்பவுமே உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுறாங்க. ஒரு சில காலகட்டங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், தீவிர வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவங்க, ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல தான் நாங்க விளக்கேற்றுவோம், உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துற விளக்க நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 100 ஆண்டு காலமா இப்படி ஒரு வழக்கமே இல்லை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும், அந்த கோவில் நிர்வாகத்துக்கும் தெரியும். பொதுவா இந்த திருப்பரங்குன்றம் மலை சார்ந்த வழக்குகள்லாம் நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். ஆனா அந்த வழக்குகள்லாம் எதை சார்ந்து நடந்துச்சு அப்படின்னா, இடத்த பிரிக்கிறதுல தான் வழக்கு நடந்துச்சு. இந்த இடம் யாருக்கு? சிக்கந்தர் தர்காவுக்கா? இந்த இடம் கோவில் இடமா? அப்படின்னு இடத்த பிரிக்கிறதுக்கான வழக்குகள் தான் ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் எந்த இடத்துலையுமே அந்த இடத்துல விளக்கு ஏற்றினதாகவோ இல்ல அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னோ அது ஒரு தீபத்தூண் அப்படின்னோ அந்த காலத்துல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வழக்கு நடந்ததற்கான ஆதாரம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா இந்த வலதுசாரி அமைப்புகள்லாம் இப்படி பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. 1800கள்ல இருந்தே ஒரு தடவையும் தமிழ்நாட்டுல எப்படியெல்லாம் மத கலவரத்தை உண்டு பண்ணலான்னு அவங்க யோசிக்கிறாங்களோ அந்த நேரங்கள்ல கரெக்டா இந்த திருப்பரங்குன்றம் மலையை அவங்க சாதகமா பயன்படுத்திக்க நினைப்பாங்க. அப்படி 1912ல இதே மாதிரி நாங்க விளக்கு ஏத்துனா அந்த சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இருக்கிற இடத்துலதான் விளக்கு ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி அப்பவுமே வலதுசாரி அமைப்பினர் தான் பிரச்சனை பண்றாங்க. கோவில் நிர்வாகமோ அங்க இருக்கக்கூடிய மக்களோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. அப்போ மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட நீதிபதியாகவும் இருந்திருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா. அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, காலமா அங்க என்ன வழக்கம் பின்பற்றப்பட்டுக்கிட்டு வருதோ அந்த வழக்கப்படி தான் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலமா இங்க எந்த விளக்குமே ஏற்றப்படலை, அதனால இப்பவும் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு வழங்கிடுறாங்க. அதற்கு பிறகு 1923ல திரும்பவும் உச்சநீதிமன்றம் அந்த மாவட்ட நீதிபதி சொன்ன அந்த தீர்ப்பை உறுதியும் செஞ்சிருக்காங்க.
இப்படி தொடர்ந்து தீர்ப்புகள் எல்லாமே வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணணும், பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி 2014லையும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே தீர்ப்பை தான் வழங்கியிருக்காங்க. காலம் காலமாக எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி மீண்டும் வந்து இந்த இடத்துல விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறாங்க. அந்த தீர்ப்பையும் திரும்ப 2017ல் மதுரை ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியும் தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இப்படி தொடர்ந்து நீதிமன்றங்களில் எந்த பழக்க வழக்கம் இத்தனை ஆண்டுகளாக இருந்துச்சோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இதை அடிப்படையாக வைத்து தான் தமிழ்நாட்டில் இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது கூட சட்டம் ஒழுங்கை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் இந்த உத்தரவுகளை வந்து முன்வைத்து தான் விலக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு ஸ்டாண்டில் நின்னாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ கால் ஊன்றணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா இந்த மதத்தை வைத்து கலவரம் செய்கிறது. அப்படி வச்சு தான் பல மாநிலங்கள்லேயும் அவங்க கலவரத்தை உண்டு பண்ணி மக்களை பிரித்து அதன் மூலியமாக ஓட்டுக்களை பெற்று பல மாநிலங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த அரசியலை தான் வட மாநிலங்களில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே அரசியலை இங்கேயும் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சதி வேலை தான் இந்த வேலை. சரி, இப்போவுமே இந்த நீதிபதி வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு வழக்கு நடந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கந்தூரி விழான்னு ஒன்று அங்கே வந்து சிக்கந்தர் தர்கால கொண்டாடுவாங்க. அங்கே ஆடு கோழி வந்து பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனு போடுறாங்க. இதே மாதிரி அப்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரு நீதிபதி வந்து எது பழக்க வழக்கமோ அந்த பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் வந்து சிவில் கோர்ட்டில் போய் தீர்ப்பு வாங்கிக்கோங்க, நீண்ட காலமாக எது நடைமுறையில் இருக்கோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது 2 நீதிபதிகளுக்குமே வந்து முரண்பாடு இருக்கிறதுனால 3வது ஒரு நீதிபதி 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வாக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுமே நீண்ட காலமாக எது பழக்க வழக்கத்தில் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்த எல்லா தீர்ப்புகள்லையுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலம் காலமாக பழக்க வழக்கமாக எது இருக்கோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும், அதை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த வழக்குக்கு வருவோம். இந்த வழக்குலையுமே ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த ஒரு விசாரணையுமே பெருசாக எடுக்காமல் இருதரப்பு வாதங்களையுமே கேட்காம நீங்கள் போய் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லி மனுதாரரையே விளக்கேற்றுறதுக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் அப்படி போய் அங்கே ஏற்றுனாங்க அப்படின்னா நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா அந்த சிக்கந்தர் தர்காவினுடைய அந்த இஸ்லாமியர்களுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, கோவில் நிர்வாகத்துக்கும் விருப்பம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் விருப்பம் கிடையாது. இவங்க வேணுமென்றே கலவர நோக்கத்தோடு தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க அதை அனுமதிக்கல. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கமும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராதாகிருஷ்ணனுடைய அந்த அமர்வில் டிசம்பர் 18 வரைக்கும் விசாரணை இருதரப்பு விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 32 சாட்சிகளும் என்னமோ வந்து விசாரிச்சாங்க. கோவில் தரப்புல இருந்து, தர்கா தரப்புல இருந்து, அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து, அப்புறம் மனுதாரராக இருக்கக்கூடிய இந்த ராமரவிக்குமார் இவங்களுடைய தரப்புல இருந்தும் விசாரணைகளை முன் வச்சாங்க. ஆனால் இந்த விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த விசாரணைகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா அரசாங்கம் தரப்புல இருந்தும் நில அளவைகள் தான், இது வந்து தீபத்தூண் கிடையாது அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க. கோவில் நிர்வாகமும் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கமே கிடையாது, நாங்கள் ஆகம விதிப்படி தான் செயல்படணும் அப்படின்னா உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் நாங்கள் விளக்கேற்றணும், இது எங்களுக்கு தேவையில்லை, இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்லி அவங்களும் மறுத்துறாங்க. சிக்கந்தர் தர்காவை சேர்ந்தவங்களும் இப்படி ஒரு பழக்கமே கிடையாது, எப்படி எங்கள் இடத்துல நீங்கள் வந்து விளக்கேற்ற முடியும், கோவில் நிர்வாகமும் எங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு உடன்பாடு இருக்குது, நாங்கள் 2 பேருமே இதுக்கு உடன்படலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, பொதுமக்கள் தான் வந்து இப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம அந்த நேரங்களில் நிறைய பொதுமக்கள் கிட்ட வந்து வீடியோ எடுத்து பேசியிருப்போம், பொதுமக்கள் கிட்ட நேரடியாக போய் பேசினோம். பொதுமக்களுமே வந்து நாங்கள் இங்கே எல்லாருமே மாமா மச்சான் அப்படி சொல்லி ஒரு உறவு முறையில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகலை, எந்த ஒரு போராட்டமும் பண்ணலை, வெளியாட்கள் தான் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்கன்னு அவங்களும் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. இப்போது இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்ணுறாங்க. கோர்ட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனுதாரரை தவிர மிச்ச எல்லா தரப்பினருமே வந்து அங்கே விளக்கு ஏற்ற ஒரு வழக்கமே கிடையாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து வாதாடவும் செஞ்சாங்க. நிறைய தரவுகளையும் முன் வச்சிருக்காங்க, அங்கே இது வரைக்கும் விளக்கே ஏற்றினதில்லை அப்படின்னு. ஆனால் இந்த விசாரணையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. விசாரணை முடிஞ்சு தேதி குறிப்பிடாமல் வந்து அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த விசாரணை முழுக்க நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு அனுமானம் இருக்கும், இதுதான் வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பாக வழங்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நடந்த விவாதங்களுக்கும் இன்னைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் ரொம்பவே முரணான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு.
இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியவே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி திண்டுக்கல்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தப்போ இதே இரு நீதிபதிகள் தான் வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. அதுலேயுமே வந்து இப்படி பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல வழிபாடோ இந்த விளக்கு ஏற்றுறதோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இப்படி இதே நீதிபதிகள் அந்த வழக்குக்குமே ஒரே சம்பந்தப்பட்ட வழக்குகளே அந்த வழக்குக்கு ஒரு மாதிரி நீதி வழங்குறதும், இதற்கு முன்னாடி இத்தனை ஆண்டுகளா உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்படின்னு எல்லாருமே வழக்கத்தை மாற்ற வேண்டாம், அந்த வழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கும்போது, இன்னைக்கு இந்த 2 நீதிபதிகள் சம்பந்தமே இல்லாம ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு தான் வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் எழும்புது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமும் இந்து அறநிலையத்துறையும் மேல்முறையீடு செய்ய இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வாதாடப்பட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய தீர்ப்பு தான் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் வந்து இந்த தீர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் தெளிவாக தான் இருக்காங்க. அரசியலுக்காகவும் சுய லாபத்திற்காகவும் மக்களை பிரித்து கலவரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய வேலைகள் தான் இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் விளக்கு நடந்தது, திண்டுக்கல்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குனது. எங்கெல்லாம் மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்கள எப்படிடா பிரித்து நம்ம ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற வேலையை தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கினாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து கலவரங்களை உண்டு பண்ணாலும் மக்கள் இத்தனை ஆண்டுகளாக எப்படி தமிழ்நாட்டில் ஒற்றுமையோடு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தொடர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தேவையற்ற வெறுப்பு அரசியலுக்குள்ள நம்ம சிக்காமல் இருப்போம்.